வணக்கம். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதமாகும். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் என்பது ஐதீகம். அந்த வகையில் மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 100கணக்கான உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். குறிப்பாக பிரசித்தி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, திண்டிவனம் நல்லியகோடான் நகர் அலமேல் மங்கள் தாயா சமேத சீனிவாச பெருமாள், மிகவும் பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், ராமகிருஷ்ண நகர் லட்சுமி ஹயக்ரீவர், பிள்ளைச்சாவடி சாய்பாபா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்த உற்சவர்கள் கடலில் தீர்த்தவாரி முடித்து கடற்கரையோரம் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்த மாசி மக பெருவிழா தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடி சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்காக கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் கடற்கரையில் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வரிசையில் நிற்கும் அனைத்து சாமிகளையும் வழிபட்டு சென்றனர். மேலும் தீர்த்தவாரிக்கு வந்த பக்தர்கள் பலர் சாமி தரிசனம் செய்துவிட்டு கடலில் புனித நீராடினர். அவர்கள் கடலின் ஆழமான பகுதிக்கு சென்று விடாதவாறு போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்தபடி இருந்தனர். கூட்டத்தில் பக்தர்களிடம் திருட்டு கும்பல் கைவரிசை காட்டுவதை தவிர்க்க போலீசார் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து அங்கிருந்து பைனாகுலர் மற்றும் ட்ரோன் கேமரா மூலமாகவும் கூட்டத்தினரை கண்காணித்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் நகரில் ஒயிட் டவுன் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சாரம் அவ்வைத்திடலில் நடைபெற்ற மாசிமக வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சாரம் அவ்வைத்திடலில் மாசிமக வரவேற்பு விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் அன்னதானம் வழங்க உதவி செய்த GK கண்ணன், ரவி என்கிற ராஜாராமன், கோகுல கண்ணன் மற்றும் சாரம் தோழர் சரவணன், KS சீனிவாசன் ஐயர் மற்றும் சில நல்ல உள்ளங்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களின் மகன் ரிச்சர்ட் ஜான்குமார் MLA மற்றும் சமூக சேவகர் விஜயராஜ் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த அன்னதான நிகழ்ச்சியை சாரம் சுகுமாரன், சாமிநாதன், முருகானந்தம், குமார் மற்றும் ரெயின்போ நகர் அமிர்தராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களின் 76வது பிறந்த நாளை காரைக்காலில் அஇஅதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். பழைய ரயிலடி அருகில் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி மரக்கன்றுகள் வழங்கியும், பட்டாசு வெடித்தும், இனிப்புகள் வழங்கியும், காலை சிற்றுண்டி வழங்கியும் அதிமுகவினர் அம்மாவின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினார்கள். இதேபோல காரைக்காலில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கமும், அண்ணா தொழிற்சங்க கொடியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானாவும் ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அனைவருக்கும் தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இதில் தொழிற்சங்க தலைவர் தேவாதிராஜன், மத்திய சங்க பொருளாளர் நமச்சிவாயம் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
இதேபோல காரைக்கால் வடக்கு தொகுதி செயலாளர் ஆரிக்கோதாஸ் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச சேலையை மாவட்ட செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் வழங்கினார். காரைக்கால் தலத்திரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னி காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ராகுகால பூஜைக்காக ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ராகுகால வேளையில் அம்மனை தரிசித்தால் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாத உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மாசி மாக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், பன்னீர், ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தல தெருவிலிருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு மேல தாளங்களுடன் வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை அம்மன் வீதியுலா மற்றும் மஞ்சள் விளையாட்டுடன் கூடிய மாசிமக திருவிழா நிறைவடைகிறது. புதுச்சேரி அரசின் 118 திட்டங்களின் கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். 100% மானியத்தில் விவசாயிகளுக்கு பசுந்தீவனம் வழங்கவும், குடிசை மாற்று வாரியத்திற்கு 21.30 லட்சம் ரூபாய் மானியம், நகர வளர்ச்சி முகமைக்கு 3.23 கோடி ரூபாய், மின் ஆளுமை திட்டத்திற்கு 15.74 கோடி வழங்க கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். காலாப்பட்டு சிறையில் தண்டனை முடிந்த ஆயுள் கைதிகளை விடுதலை செய்யவும், கேஸ் சிலிண்டர் மானியத்திற்கு ரூபாய் 10.2 கோடி, அரசு மருத்துவமனைகளில் ஆய்வக பொருட்கள், மருந்துகள் வாங்க 25.87 கோடி ரூபாய் வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். வனத்துறையில் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் தலா 2 ஆலோசகராக செயல்பட அனுப்பிய கோப்பிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் 2 ஆண்டுகளில் துறை தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். இல்லையெனில் அந்த துறைகளில் மேலும் 2 ஆண்டுகள் வரை துறை தேர்வினை எழுத அவகாசம் வழங்கப்படும். அதன்படி காத்திருக்கும் அரசு ஊழியர்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்க ஒப்புதல் அளித்துள்ளார். இதேபோல 118 கோப்புகளுக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திராநகர் மற்றும் கதிர்காமம் தொகுதி மேட்டுப்பாளையத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், கே.எஸ்.பி. ரமேஷ் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் இந்திராநகர் மற்றும் கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் இணைப்பு சாலையை சரி செய்ய 40 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடாவும் இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.கே.டி. ஆறுமுகம், கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சீனு திருஞானம், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் விஜயகுமார் மற்றும் ஒப்பந்ததாரர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் 6 மாதமாக வெண்டிலேட்டரில் இருந்த 1.5 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியினர் பெற்றோர்கள் ஜிப்மரை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் தியாகு. இவர் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில இளைஞரணி செயலாளராக உள்ளார். இவரது 1 வயது பெண் குழந்தை சசிகாவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது ஸ்கேன் செய்வதற்கு முன்பாக குழந்தையின் உடலில் செலுத்தும் மருந்தை, அதிக டோஸ் மருந்தை மருத்துவர் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது. பின்னர் கடந்த 7 மாதமாக குழந்தையை மருத்துவர்கள் வெண்டிலேட்டரில் வைத்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் பெற்றோர் கேட்கும் பொழுது குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவே மருத்துவர்கள் கூறி வந்துள்ளனர். தொடர்ந்து கேட்டால் பதில் கூறாமல் சென்றுள்ளனர்.
இந்நிலையில் தொடர்ந்து சிகிச்சை தந்த நிலையில் இக்குழந்தை உயிரிழந்தது. இதையடுத்து இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாதுரை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஸ்ரீதர், பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறுகையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் MRI ஸ்கேன் எடுப்பதற்கு முன் தவறான மருந்து கொடுத்ததால் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது. இதையடுத்து மருத்துவர்கள் குழந்தையை வெண்டிலேட்டரில் வைத்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினர். குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களிடம் குழந்தையின் நிலைமை குறித்து கேட்டால் சரியான பதில் அளிக்காமல் அலட்சியப்படுத்தி வந்தனர். தொடர்ந்து மருத்துவரை கேள்வி கேட்டதால் குழந்தையின் உறவினர் மீது போலீசில் பொய் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து குழந்தைக்கு பல மாதங்களாக வெண்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். பல போராட்டங்கள் நடத்தினோம். தற்போது குழந்தை உயிரிழந்துள்ளது. அதனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த டி நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். வில்லியனூரில் பேக்கரி பெண் உரிமையாளரிடம் பிரபல ரவுடி போல பேசி 20 லட்சம் கேட்டு மிரட்டிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் கூடப்பாக்கம் சாலையில் பேக்கரி மற்றும் ஸ்வீட்ஸ் கடை வைத்திருந்த வஜ்ரவேல் என்பவரை கடந்த 2020ஆம் ஆண்டில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி தாடி ஐயனார் மற்றும் அவரது கூட்டாளிகள் படுகொலை செய்தனர். தற்போது அவரது மனைவி வள்ளியம்மாள் பேக்கரியை நடத்தி வருகிறார். கடந்த 20ஆம் தேதி வள்ளியம்மாளை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர், நான் தாடி ஐயனார் பேசுகிறேன், உடனடியாக 20 லட்சம் பணம் தர வேண்டும், இல்லையெனில் என்னுடைய கூட்டாளிகள் உன்னையும் கொலை செய்து விடுவார்கள் என மிரட்டியுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டதில் கல்மேடுபேட்டைச் சேர்ந்த அரவிந்தன், அவரது உறவினர் வில்லியனூர் பாண்டியன் நகர் துரைராஜ் மொபைல் போனில் பேசி மாமூல் கேட்டது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி சார்பில் பாராளுமன்ற தேர்தல் குறித்தும் பிரெஞ்சு குடியுரிமை புதுச்சேரி மக்கள் பென்ஷன் பெறுதல் குறித்தும் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி சார்பில் பாராளுமன்ற தேர்தல் குறித்தும் பிரெஞ்சு குடியுரிமை புதுச்சேரி மக்கள் பென்ஷன் பெறுதல் குறித்தும் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு கட்சி தலைவர் சிவராஜ் தலைமை தாங்கினார். பொது செயலாளர் சங்கம் சதாசிவ ரெட்டியார் வரவேற்புரை ஆற்றினார். துணைத் தலைவர் நடேசன் பூபாலன், கிருஷ்ணமூர்த்தி, அருணகிரி, ராமு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கீழூர் சரித்திர சின்னம் புதுச்சேரி அரசால் சீரழிக்கப்பட்டு வருவது குறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனி காரணம் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பல ஆண்டுகளாகியும் புதுவையில் அமைந்துள்ள மத்திய பல்கலைக்கழகத்திற்கு நிலம் அளித்த குடும்பத்தினருக்கு வேலை வழங்காதது குறித்தும் வேந்தர் மீது சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மத்திய மாநில அரசுக்கும் புகார் மனு அனுப்பப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.